பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கருவறுக்க மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான முக்கிய விவரங்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் லோகோ வடிவமைப்பு தொடர்பான விவரங்களை வெளியிட்டுள்ளது இந்திய ராணுவம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்தனர். இதில் உயிரிழந்த அனைவரும் ஆண்களே. இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் 9 பயங்கரவாத முகாம்களை அழித்தது. இந்த வெற்றிகரமான தாக்குதலுக்கு கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகிய 2 பெண் அதிகாரிகள் தலைமை தாங்கியிருந்தனர். பஹல்காம் தாக்குதலில் கணவர்களை கொன்று பெண்களின் குங்குமத்தை அழித்தவர்களை பழித்தீர்க்கவே ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டிருந்தது. இந்த பெயரை பிரதமர் மோடி சூட்டியதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. சிந்தூர் என்பது குங்குமம் என பொருள்படுகிறது. அப்படியான குங்குமத்தை திருமணமான பெண்கள் நெற்றியின் உச்சியில் வைப்பர். அந்த குங்குமத்தை பயங்கரவாதிகள் அழித்ததாலேயே இந்த பெயர் வைக்கப்பட்டிருந்தது. இதை தவிர சிந்தூர் என்ற லோகோவில் உள்ள முதல் ஓ எழுத்தில் குங்குமம் நிறைந்த கிண்ணம் வைக்கப்பட்டிருக்கும். அடுத்த ஓவில் அந்த குங்குமம் சிதறி கிடக்கும். இந்த லோகோவும் இந்த பெயரும் தற்போது இந்தியாவின் துல்லியமான தாக்குதலின் அடையாளமாக மாறியுள்ளது. மேலும் இந்த சின்னம் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் உறுதியை பிரதிபலிக்கிறது. இந்த பெயரும் லோகோவும் மில்லியன் கணக்கான இந்தியர்களின் இதயத்தை தொட்டுள்ளன. அதை அவர்கள் என்றும் மறக்க மாட்டார்கள். இந்த நிலையில் இச்சின்னமாக இருக்கும் இந்த படம் கூடுதல் தொடர்பு இயக்குநரகத்தின் சமூக ஊடக பிரிவால் உள்நாட்டில் உருவாக்கப்பட்டது என்று ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆபரேஷன் சிந்தூர் லோகோவை வடிவமைத்தது லெப்டினன்ட் கர்னல் ஹர்ஷ் குப்தா மற்றும் ஹவில்தார் சுரீந்தர் சிங் என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது.